KLR The Photo Group சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் KL ராஜப்பன் சிங். இந்த வீடியோவில் பிரைம் லென்சஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பிரைம் லென்ஸை நம்ம ஏன் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வீடியோனுடைய ஒரு கண்டென்ட். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR The Photo Group சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இதில் இந்த பிரைம் லென்சஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்சஸில் வந்து ரெண்டு மேஜர் கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஜூம் லென்சஸ் சொல்லுவோம், இன்னொன்று வந்து பிரைம் லென்சஸில். பிரைம் லென்ஸ்னால் என்ன அப்படின்னா, பிரைம் லென்ஸ் வந்து அதனுடைய ஃபோக்கல் லென்த் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, இல்லாட்டி அதுக்கு வந்து ஃபிக்ஸட் ஃபோக்கல் லென்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து பிளாக் லென்சஸ் அப்படி கூட சொல்லுவாங்க சில சமயத்தில். ஸோ ரெண்டும் ஒன்று தான், பிளாக் லென்ஸ் பிரைம் லென்ஸ் ரெண்டுமே ஒன்று தான் உங்களுக்கு. ஸோ அந்த பிரைம் லென்ஸனுடைய ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கும் ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸு. 24 மில்லிமீட்டர் அந்த மாதிரி பிரைம் லென்ஸ் இருக்குது. 35 மில்லிமீட்டர் இருக்குது உங்களுக்கு, 50 இருக்குது, 85 மில்லிமீட்டர் இருக்குது, அப்புறம் 100 மில்லிமீட்டர் இருக்குது, 135 மில்லிமீட்டர் இருக்குது, 200 மில்லிமீட்டர் இருக்குது, 400 இருக்குது, 600 இருக்குது இல்லையா? இது மாதிரி வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஃபோக்கல் லென்த்தை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு லென்சஸ்க்கு பேர் நம்ம பிரைம் லென்ஸ்னு சொல்லுவோம். இந்த பிரைம் லென்ஸுடைய ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ் என்ன, அதாவது வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு இது எந்த வகையில் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பிரைம் லென்சஸில் அதனுடைய வைடஸ்ட் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும் ஆக்சுவலாக. அதாவது வந்து ஒரு 2.8லேருந்து ஆரம்பித்து 2.8, 2, அப்புறம் 1.8, 1.7, 1.4, 1.2 அப்படிங்கிற மாதிரி அதனுடைய அப்பர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தெரியும் 2.8ஓட 2 பெருசு, 2ஓட 1.8, 1.7 பெருசு, அதோட 1.4 பெருசு, 1.2 பெருசு இல்லையா? ஸோ இது என்ன அட்வான்டேஜிங்க நமக்கு? அதாவது இந்த அப்பர்ச்சர்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஓப்பனிங் அதிகமாக இருக்கிறதா என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்க அப்படின்னா, அந்த லென்ஸ் வந்து நிறைய லைட்டை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ லென்ஸோட வேலையை தானே, லென்ஸோட வேலை ஃபோட்டோகிராஃபியில் என்ன கேட்டிங்கன்னா, சப்ஜெக்டை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சென்சாரில் விழ வைக்கிறது. அப்போ அந்த ஓப்பனிங் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய லைட் உள்ள வரும். அப்போ வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இதில் பிரைம் லென்ஸில் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்க அப்படின்னா, லோ லைட் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லோ லைட் கண்டிஷனில் நீங்கள் வந்து தூள் கலப்பலாம் ஆக்சுவலாக. இதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்பர்ச்சர் வைடாக ஓப்பன் ஆகிறதால என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஷட்டர் ஸ்பீடு நீங்கள் அதிகம் பண்ணி எடுக்கலாம். ஒரு கிவன் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து உங்களுக்கு கேமரா ஒரு ஆக்ஷனை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 1/2000 வரைக்கும் ஷட்டர் ஸ்பீட் போகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அப்பர்ச்சர் வைட் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா 1/2000 உங்களுக்கு ஈஸியாக போக முடியும். ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி ஐஎஸ்ஓ கம்மி பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஐஎஸ்ஓ 100, 200 எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நேரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வைட் அப்பர்ச்சர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த 3 கண்டிஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வைட் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி வந்து இந்த வைட் அப்பர்ச்சர் வந்து நமக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக டிஃபோக்கஸ் பண்ணும். பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா உங்களோட மெயின் சப்ஜெக்ட் வந்து அதில் சூப்பராக அதுலேருந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகி வெளியில் வரும். இன்ஃபேக்ட் வந்து இப்போது ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை இல்லையா? ஸோ சப்ஜெக்டை மட்டும் ஷார்ப்பாக காமிக்கிறது, சப்ஜெக்ட்லேயே ஒரு சில போர்ஷனை மட்டும் ஷார்ப்பாக காமிச்சு இது எல்லாத்தையுமே டிஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது வந்து உங்களால் பிரைம் லென்சஸ் நீங்கள் வச்சிருந்து அதில் ஒரு 1.4, 1.2 அப்பர்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப 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 ஈஸியாக பண்ணிடலாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் வந்து சப்போஸ் வந்து ஹைலைட்டடு ஸ்பாட்லைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த ஹைலைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அழகாக ஒரு பொக்கே எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பொக்கையோட பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக. அண்ட் ஃபோட்டோகிராஃபி அவ்வளோ அதிகமாக தெரியாதவங்க பார்க்கும்போது அது வந்து ரொம்ப ஆச்சரியமூட்டுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் நிறைய சமயத்தில் பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து இந்த பிரைம் லென்சஸை சேல் பண்ணும்போது இந்த லென்ஸ் வந்து சூப்பராக பொக்கே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூட மார்க்கெட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பொக்கேங்கிற விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய படங்கள்லையும் இந்த மாதிரி வந்து பொக்கே எஃபெக்ட் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு வைட் அப்பர்ச்சர் இருக்கக்கூடிய பிரைம் லென்சஸை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இதையும் தாண்டி வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு சில பிரைம் லென்சஸ் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் பிரைம் லென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? சோனியில் வந்து ஒரு ஜி மாஸ்டராக இருக்கலாம், இல்லை வந்து சிக்மாவில் வந்து ஒரு ஆர்ட் சீரிஸ் லென்ஸாக இருக்கலாம், கேனனில் வந்து ஒரு எல் சீரிஸ் லென்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த லென்ஸுடைய ஆப்டிக்கல் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு வேறு லெவலில் இருக்கும். அதனுடைய ஈக்குவலண்ட்டாக உள்ள ஜூம் லென்ஸுடைய குவாலிட்டியை விட ஒரு செமையான ஒரு ஆப்டிக்கல் குவாலிட்டி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஷார்ப்னஸ் வந்து அப்படியே அள்ளிட்டு போகும், கான்ட்ராஸ்ட்லாம் செமையாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் மோர் தென் த கேமரா என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அதனால் உங்களுடைய படங்கள் சூப்பராக வரும்னு நினச்சிங்க அப்படின்னா லென்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பிரைம் லென்சஸில் மோஸ்ட் ஆஃப் த பிரைம் லென்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலுக்கு இருக்கும். அது சூப்பரான ஒரு ஆஸ்பெக்டில் உங்களுடைய படங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்க படத்துலேருந்து ஒரு வித்தியாசப்படுத்தி அப்படியே தனித்து வெளியில் காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. KLR The Photo Group சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது.
அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரூப் சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த மாதிரி ப்ரைம் லென்சஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதனோட ஈக்குவலண்ட்டான மற்ற லென்சஸை விட வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு ஒரு 2.8 ப்ரைம் லென்ஸை விட உங்களுக்கு 1.4 1.2 லென்ஸ் அப்படிங்கிறது கண்ணா பண்ணான விலை அதிகமாக இருக்கும். சில அந்த விலை மட்டுமே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதனுடைய சைஸும் பெருசாக இருக்கும். 1.2 லென்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும். 1.4ம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. அதையும் தாண்டி வெயிட்டும் அதிகமாக இருக்கும் சில. பிகாஸ் வந்து அந்த லென்ஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு வைட் அப்பர்ச்சர் வேணும் அப்படிங்கும்போது அது கிளாஸ் உடைய சைஸு அதனுடைய வெயிட் எல்லாமே அதிகமாகிடும் சில. அதனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக கூட நீங்கள் பார்க்கணும். அதை நான் ட்ராபேக் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு புக்கே எஃபெக்ட், பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுறது, லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பாசிபிள் அப்படிலாம் பார்க்கும்போது வந்து இந்த வெயிட்லாம் ஒரு மேட்டர் கிடையாது ஆக்சுவலாக. பட் ப்ரைஸ் ஒரு டெஃபினட்டாக ஒரு மேட்டர் இல்லையா? அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், உங்கள் ஃபோட்டோகிராஃபியில் வந்து அப்படி ஒரு விஷயம் வேணும் கட்டாயம் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். பட் பேசிக்கலி இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைம் லென்சஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டியான ஒரு லென்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு க்ரியேட்டிவான ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு பல சமயத்தில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்க படங்கள்லேருந்து உங்கள் படங்கள் வித்தியாசமாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நீங்கள் சில விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் டெஃபினட்டாக இந்த ப்ரைம் லென்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ரைம் லென்ஸை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை ரெண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா மேபி யூ கேன் திங்க் அபவுட் இட் ஆக்சுவலாக. ஸோ யார் என்ன மாதிரி லென்சஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 20mm ப்ரைம் லென்ஸ் அப்படின்னா அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா வைடாங்கல் லென்ஸ் உங்களுக்கு இல்லையா? அதனால் அது வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிக்கு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாதிரி 24 அந்த மாதிரி அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. 35 வந்து சம்டைம்ஸ் வெட்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 35mm வந்து வைடாங்கல் லென்ஸ் பார்த்தீங்களா, அது வெட்டிங் யூஸ் பண்ணலாம். 50 and 85 வந்து ரெண்டுமே வந்து ஒரு போர்ட்ரேட்டுக்கு செமையாக இருக்கும் உங்களுக்கு. 50 அப்படிங்கிறது ஒரு ஃபுல் லென்த் போர்ட்ரேட்டுக்கோ இல்லை வந்து கப்பிள் போர்ட்ரேட்டுக்கோ இல்லை குரூப் போர்ட்ரேட்டுக்கோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை டீஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் 50mm லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 1.8 அப்படிங்கிறது ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் 1.4 1.2 அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு லென்ஸையும் கன்சிடர் பண்ணலாம், 50 and 85 ஆக்சுவலாக. 135 கூட உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு லென்ஸ் ஆக்சுவலாக. ஸோ 200 அப்புறம் 400 அப்புறம் 600 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாங் டெலிஃபோட்டோ லென்சஸ் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் சப்ஜெக்ட் வந்து டிஸ்டன்ட்டில் இருக்கிற மாதிரி சப்ஜெக்டாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, சே வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, பேர்ட் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் திங்க் அபவுட் கோயிங் ஃபார் நோ சே 200 400 or 600 ப்ரைம் லென்சஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைம் லென்ஸனுடைய ஒரு ஓவராலான விஷயத்தை அந்த வீடியோவில் வந்து நம்ம சூப்பராக பார்த்தோம். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிக்கலாம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள். இதையும் தாண்டி இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஆக்சுவலாக. அதையும் தாண்டி வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ப்ரைம் லென்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை வந்து என்னுடைய கோர்சஸில் நான் ஷேர் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல் டைம் கிளாஸஸ் இருக்குது. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸஸ், அட்வான்ஸ் கிளாஸஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிளாஸஸ் அப்படின்னு தனியாக ஒன்று போயிட்டுருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் கூட இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இல்லை சென்னையில் இல்லை உங்களால் வந்து என்னுடைய நேரடி வகுப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முடியலன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸோட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு நினச்சிங்களா, உங்களுடைய எய்ம் அண்ட் கோல் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபி, நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், ப்ரொஃபஷனல் ஆகணும், நான் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், இல்லை ஐ திங்க் ப்ராடக்ட் ஃபோட்டோ, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோல் உங்களுக்கு எய்ம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காகவே வந்து 6 months அண்ட் ஃபுல் டைம் டிப்ளமோ கோர்சஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அது வந்து நீங்கள் வாரம் பூரா வந்து ரெகுலர் காலேஜ் மாதிரி வந்து படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக. அதனால் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நீங்கள் படிக்கணும், அதை ஃபார்மலாக தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து கம்ப்ளீட் அவேர்னஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க ஆக்சுவலாக. உங்களை நான் கிளாஸில் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப அவலாக இருக்குது ஆக்சுவலாக. மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.